வணக்கம் மாணவர்களே, நம்ம RRB aptitude simple interest concept பார்த்துட்டு இருக்கோம். இப்போ next set of questions பார்த்துடலாம். A sum of 2400 amounts to 3264 and at a certain rate of simple interest. If the rate of interest increased by 1%, the same sum in the same time would amount to. Okay. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 2500 rupees அப்படின்ற பிரின்சிபல் 3264 மாறுது, ரைட்? ஸோ அமௌண்ட் ஆகுது எவ்வளோக்கு 4 இயர்ஸ்க்கு. ஸோ ஒரு சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல கொடுக்கல. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1% அதிகமானால் the same sum in the same time வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட 1% அதிகப்படுத்திட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், ரைட்? ஸோ அமௌண்ட் 3264 minus 2400. Okay, so 4 6 8 864 rupeesங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டேன், ரைட்? இப்போ ரேட் பர்சன்ட் நம்ம செக் பண்ண போறோம். ரேட் எப்படி நம்ம செக் பண்றது? ரேட் பர்சன்ட் which is nothing but simple interest multiplied by 100. ஓகே, மல்டிப்ளைட் பை 100 அண்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி இருக்கு இல்லையா, 2400, அதுதான் பிரின்சிபல். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல 864 மல்டிப்ளைட் பை 100, பிரின்சிபல் வந்து 2400, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. இப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். இப்போது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 12 டேபிள்ஸை செக் பண்ணலாம். 12 2 times, 12 7 times, 2 times, 12 2 times, and 2 36 and 4 9. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து 9% நமக்கு கிடைக்குது. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% நமக்கு கிடைச்சிருச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைச்சிருச்சு. என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இந்த இடத்துல வந்து 1% நான் அதிகப்படுத்தினா எனக்கு எவ்வளோ ஆகும், அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1% நான் அதிகப்படுத்துகிறேன். 9% + 1 என்ன? 10%, ரைட்? ஸோ நியூ இன்ட்ரெஸ்ட், நியூ ரேட் பர்சன்டேஜ் 9 + 1 10%. ஓகே, பிரின்சிபல் மாற போகிறது கிடையாது, ஏன்னா சேம் பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. 2400. ஸோ 2400 இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நியூ ரேட் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 864. அதை நம்ம எழுதுகிறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்து என்ன தேவை? ஜென்ரலாக அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாவில் இந்த இடத்துல பேஸ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. 864 is equal to 2400. நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து சேம் அதில் கொடுத்துருக்குற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? சேம் டைம். அப்போ சேம் டைம்னா 4 years by 100. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பர்டிகுலர் சேம் சம் இந்த சேம் டைம் would amount to. அப்போ amount toனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபர் ஆகும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். பட் நம்ம நியூ பர்சன்டேஜ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இனிமே தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 864 வராது. 864 அப்படின்றது 9%க்கு உண்டான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ கேன்சல் பண்ணுறோம். 960. அப்போ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ 960ங்கிறது இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரின்சிபலோடு ஆட் பண்ணணும். அப்போ தான் அமௌண்ட் கிடைக்கும். பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்
Principal என்ன 2400, interest 960. இப்போ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 3360 rupees கிடைக்கும். 3360 rupees எங்க இருக்கு, இங்க இருக்கு 3360 rupees, which is nothing but option D. Okay, so next போயிடலாம். 33 question. A sum of money 41 by 40 of itself. Sum of money becomes 41 by 40 of itself in 1 by 4 years at a certain rate of interest, the rate of interest per annum. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, sum of money let it p நம்ம வச்சுக்கலாம், becomes னு கொடுத்திருக்கிறதுனால இது வந்து amount 41 p by 40. simple interest அப்படின்றது என்னன்னா amount minus principal. 41 p by 40 minus p. So p by 40 இது வந்து simple interest. Okay, so இப்போ இது வந்து principal amount இருக்கு, simple interest கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ number of years என்னது 1 by 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ n is equal to 1 by 4 years. சப்போஸ் மந்த்ஸாக கொடுத்துருந்தாங்க எக்ஸாம்லனா டிவைட் பை 12 நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யணும். ஓகே, ஸோ n is equal to 1 by 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். p by 40 1 by 4 rate of interest கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணிடலாம். 4 10 times 10 0. So R is equal to 10%. 10% அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இதில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். 34th question. What should be the least number of years in which the simple interest on rupees 2600 at 6.2/3% will be an exact number of rupees? Okay, what should be the least number of years in which the simple interest on this will be an exact number of rupees? Okay, so இந்த questionக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, so first of all பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் எழுதிங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/2/3. 6 3s are 18, 18 plus 2 20, so 20/3%. ஓகே, ஸோ 20/3%. இப்போது இந்த இடத்துல நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ருபீஸ் ஒன்றும் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனாவோ இல்லை டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ருபீஸில் வரணும்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்க என்னென்னு கேட்கல, ஆனால் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு என்ன வேணும், எக்ஸாக்டாக நம்பர் ஆஃப் ருபீஸில் வரணும்னா டெசிமல் இல்லாமல் வரணும்னா என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கணும். இப்போ பிரின்சிபல் இருக்க 2600, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20/3, rate of interest 20/3, number of years கண்டுபிடிக்கணும். rate of interest is 20/3. ஓகே, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆயிடுது. எது கேன்சல் ஆகாமல் இருக்குன்னா 3 கேன்சல் பண்ண முடியல. ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு என்ன இருந்தால் எனக்கு கேன்சல் ஆகிறது மூலமா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ருபீஸில் இருக்கும். ஆப்வியஸ்லி நம்பர் ஷுட் பி 3. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3, which is nothing but option A. Okay, next 35th question க்கு போயிடலாம். Simple interest on a certain sum for 6 years is 9/25 of the sum. The rate of interest is what? Okay, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க,
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 9/25th of the sum இருக்கு. Number of years 6 years. So rate of interest as usual formula apply பண்ணி கண்டுபிடிக்கலாம். Principal, this is 9/25p, which is equal to principal multiplied by 6 multiplied by r by 100. So நான் cancel பண்ணிடலாம். So 25 4 times இருக்கு. Okay, so 25 4 times. 25 4 times. 6 cancel பண்ணா 3 3 times. 3 2 times. 2 cancel பண்ணானா 2 times. Okay. So இப்போ 3 multiplied by 2 cross multiply ஆகும்போது rate equal to 6%. Which is nothing but option A. Next question, 36th question. What sum of money will amount to 520 in 5 years and 568 in 7 years? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த பிரின்சிபல் வந்து 520 rupees 5 yearsல, அதாவது ஒரு பர்டிகுலர் பிரின்சிபல் அமௌண்ட் ஆகிறதுக்கு, ஒரு பர்டிகுலர் பிரின்சிபல் 520 rupees ஆகிறதுக்கும் அதே பிரின்சிபல் 7 years ஆகிறதுக்கும் வந்து என்ன பிரின்சிபல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா ஜென்ரலாக calculate பண்ணலாம். சேம் திங், இப்போ ஒரு பிரின்சிபல் 520 rupees ஆகுது இன் 5 yearsல, அதே பிரின்சிபல் 568 ஆகுது 7 yearsல. இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 48. இப்போ இந்த 48 வந்து 2 yearsல ஆகுது. கரெக்டாக? டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து இன் 2 years. அப்போ 1 yearல என்னவா இருக்கும்? 24 இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year வந்து 24. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year வந்து 24. அப்போ 24 rupees ஆகுது ஒரு 1 yearல அப்படின்னா எனக்கு 5 yearsனு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நான் என்ன செய்யணும்னா ஐ ஷுட் கோ பேக் ஹவு மெனி 24s அப்படின்னு இருக்கு. இப்போது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், அதாவது இது எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி செய்ய வேணாம், பட் எப்படி செய்யணுன்றதுக்காக நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இப்படி செய்யணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். ஆக்சுவலாக இது போக ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு வர்றது அமௌண்ட்டாக தான் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி வர்றதுனால அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலில் இருக்கக்கூடியதை பிரின்சிபல் நம்ம எடுத்துக்கலாம் வைங்க. இப்போது இவ்வளோ 24s இருக்குது. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா 1 2 3 4 5. அப்போது 5 times of 24 தான் நான் சப்ராக்ட் பண்ணணும். எதில் இருந்து? 520லேருந்து. ஓகே, ஸோ 5 times of 24, I'm sorry, 120. ஸோ 5 times of 24 நான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 120 கிடைக்குது. இப்போ 120 நான் 500லேருந்து 520லேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். $400. இப்போ 400 அப்படிங்கிறது என்னன்னா பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து லாஜிக் பேஸ்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை இது இந்த மாதிரி இல்லைன்னா இதுதான் ஈஸி ஆக்சுவலாக. இப்போ எக்ஸாமில் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ எக்ஸாமில் பார்க்கும்போது நீங்கள் 5 years அப்படின்னா 1 to 5னா 5னு மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஏன்னா 1 to ஃபஸ்ட் இயர் டு செகண்ட் இயர் that counts 1, செகண்ட் இயர் டு தேர்ட் இயர் that counts 1. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஓகேவா அந்த அமௌண்ட்டை ஜஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பை த ஹவு மச் ஃபார் 1 yearங்கிறத நீங்கள் செஞ்சுட்டு இந்த வேல்யூவோட அமௌண்ட்டோட சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிரின்சிபல் கிடைச்சிடும். இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணியும் நீங்கள் செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, போன ப்ராப்ளமில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சோம்? amount 2 minus amount 1 by amount 1 time 2 minus amount 2 time 1.
இந்த இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ல அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, பட் அது அப்ளை பண்ணும்போது எப்பவுமே நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 எடுக்கிறதுனால 1 அப்படின்றத போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது மூலியமாக ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். 37th question. So simple interest on this at the rate of X% equals simple interest. Okay, இப்போ simple interest of rupees 5,000 at the rate of 12% in 2 years. ஓகே, இப்போ 2 years வந்து இயர்ஸ் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஏன்னா இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கொடுக்கல, ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 is equal to simple interest 2. So 4,000 multiplied by 3 multiplied by X by 100. 5,000 multiplied by 12 into 2 years. இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் பண்ணலான்னு நினச்சேன், இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 years நேரத்தில் 3 years மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பை 100 இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல thousands கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 4 3s are 12, இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸுங்கிறது என்ன கிடைக்குது 10%, which is nothing but option A. 38th question பார்த்துடலாம். So 38th question என்ன கொடுத்துருக்காங்க, at what time will 1,860 amount to 2,641 at simple interest 12% per annum. ஸோ எந்த டைமில் பிரின்சிபல் இது அமௌண்ட் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது என்ன டைமில் எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து. ஓகே, ஸோ சேம் லாஜிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் 2,641.20 that is 0.20 or 20 paise. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 781.20. ஓகே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ 781.20 which is equal to principal இது 1,860. நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12. இப்போ இதில் 100 நம்ம எதுவுமே இல்லைனா 1 கன்சிடர் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 போகும்போது பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடும். ஸோ 78120 which is equal to 1860 into 12 into n. எப்பயுமே நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்ஸில் வந்து மல்டிப்ளை பண்ணி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கேன்சல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ n is equal to 78120 by 1860 into 12. ஓகே, இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 12 டேபிள்ஸில் செக் பண்ணலாம். இப்போ 12 1 times 12 6 times 12 6 at 72. டிஃப்ரென்ஸ் வந்து 61 வரும் உங்களுக்கு. அது 61 ஐ மீன் பேலன்ஸ் 6 வரும். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணோன்னா 12 5s are 60. 12 1 times. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். 10 டேபிள்ஸில் போகும். நெக்ஸ்ட்டு 651 divided by 186. ஓகே, ஸோ இதை நம்ம செக் பண்ணுறோம். 651 divided by 186. இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 1/2 years கிடைக்கும். அதாவது இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 7/2 கிடைக்கும். 7/2 is 3 1/2 years கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏன்னா இதுவும் 3 டேபிள்ஸில் போகும், இதுவும் 3 டேபிள்ஸில் போகும். நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3 1/2 கிடைக்கும். So which is nothing but option B. Next 39th question போயிடலாம். 800 amounts to 920 in 3 years at simple interest if the interest rate is increased by 3%. The same logic. So interest rate வந்து 3% அதிகமாகுதுன்னா எப்படி நம்ம செய்வோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது நம்ம ஃபார்முலா பேசிஸ்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா பேசிஸ்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம், இல்லை ஜென்ரலாகவும் சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். வித்தவுட் யூஸிங் எக்ஸாக்ட்லி ஃபார்முலா, அதாவது
SI equal to 800 amounts to 920 in 3 years. So first of all, principal 800. Okay, amount எவ்வளோ 920. எவ்வளோ இயர்ஸில் in 3 years. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 120 கிடைக்கும். அப்போ 120 rupees in 3 yearsங்கிறது இன்ட்ரெஸ்ட், ரைட்? இப்போ இன்ட்ரெஸ்ட், பட் ஆக்சுவலாக 1 இயர்க்கு என்ன வரும் அப்படின்னா டிவைடட் பை 3 இல்லையா? ஸோ 3 இயர்ஸ்க்கு 120, ஸோ இது வந்து 40 rupees. அப்போது 1 இயர்க்கு எனக்கு 40 rupees வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரைட்? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் பர்சன்டேஜ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆர் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது 40 இருக்கு இல்லையா? இப்போ 40 டிவைடட் பை பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 800 இன்டூ 100. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். 10/2 5%. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 5% வந்து எனக்கு என்ன கிடைக்கிறது, 5% வந்து விச் இஸ் த ரேட். இப்போது இதே இது வந்து உங்களுக்கு இதே ப்ராப்ளம் வந்து 5% நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 3% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 3% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 8% கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபார் 1 இயர் நம்ம கால்குலேட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ 800 multiplied with rate of interest multiplied with 3 years. பட் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 years அப்படின்றது ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கு நீங்கள் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் 3 years மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ போத் ஆர் சேம் வாட் எவர். ஸோ நம்ம கேன்சல் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்குது, 64 multiplied by 3. ஓகே, 64 multiplied by 3 I am getting 192. அப்போது எனக்கு 3 இயர்ஸில் 192 rupees வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. எப்போ அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் 3% அதிகப்படுத்தும் போது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 800 ப்ளஸ் 192. ஸோ 992 rupees வந்து எனக்கு என்ன கிடைக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதாவது நான் 192 இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 992 வந்து அமௌண்ட் கிடைக்குது. 992 is the right answer. Next 40th question பார்த்துடலாம். A certain sum of money becomes 3 times of itself in 20 years. 3 times of itself in 20 years. At simple interest, in how many years does it become double of itself at the same rate? இப்போ principal இருக்கு, amount 3 times of P, number of years வந்து 20. Okay, so in how many years it become double of itself at the same rate? Okay, இப்போ இது 3 times of P இருக்கு இல்லையா, இதே 2 times of P வரணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வெரி லாஜிக். எனக்கு அது தெரியணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுட்டுன்னா நான் ஈஸியாக போட்டுருவேன். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 3P minus P which is 2P. So simple interest equal to PNR by 100. PNR by 100 R is equal to 10%. R is equal to 10%. இப்போ in how many years it become double of itself? So amount வந்து 2 times of P. Okay, so next வந்து how many years? So simple interest is equal to PNR by 100. So as usual cancel பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 10 years. ஸோ 10 yearsல வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ 10 yearsல வந்து எனக்கு இதே அமௌண்ட்
வந்து டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 41 question. Ram bought a bike for rupees 60,000. He paid rupees 10,000 cash down and the rest at the end of 2 years at 15% simple interest. How much more did he pay as simple interest? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பர்ச்சேசிங் அமௌண்ட் எவ்வளோ 60,000, பட் ஆக்சுவலாக 60,000 எப்படின்னா 10,000 கேஷ் பே பண்ணிட்டாங்க, மிச்சத்தை வந்து 15% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்க கேஷ் பே பண்ணுறாங்க. ஹவு மச் மோர் டிட் ஹி பே, எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ இஎம்ஐயில் போடும்போதோ லோன் போடும்போதோ அவ்வளோ இருக்காது இல்லையா, இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து அவங்க எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ் டவுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போது அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அப்போ பிரின்சிபல்ங்கிறது இந்த இடத்துல 60 வராது, 50,000 வரும். ஏன்னா 60 minus 10,000. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 50,000 multiplied with number of years multiplied with 15%. Cancel பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 500 multiplied by 30 15,000. ஸோ 60,000 கொடுக்க முடியாதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்டாகவே வந்து 15,000 கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 42nd question பார்த்துடலாம். The simple interest on a sum for 5 years is 1/4 of the sum. The rate of interest per annum. Okay, என்ன கொடுத்துருக்காங்க, the same thing. Simple interest எவ்வளோ, 1/4 of the sum. So principal will remain as principal only. So number of years எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 years கொடுத்துருக்காங்க. Okay, rate of interest என்னன்னு கேட்டிருக்காங்க. So as usual நம்ம ஃபார்முலாவில் சால்வ் பண்ணால் இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Principal multiplied by number of years multiplied by R by 100. So simple interest என்ன, P by 4. Number of years 5. Rate of interest R. So இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிட்டு LHS அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியாக டேரெக்டாக. அப்போ 25 இருக்குது, 5. ஸோ R அப்படின்றது என்னது, 5%. 5%ங்கிறது எங்கே இருக்குன்னா which is nothing but option A. நன்றி மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம்.